இந்த நக்பா அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய அந்த ஒரு புள்ளி. அப்படி தொடங்கின த நக்பா அப்படிங்கிறது இப்போ அடுத்தபடியாக 2024 ஒரு புதிய ஒரு நக்பா அப்படிங்கிறது உருவாகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்து நிற்கிறது. எல்லாருமே இப்போது இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அமெரிக்கா இஸ்ரேல். ஏன் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலும் தேவைப்படுகிறது? அமெரிக்கா இஸ்ரேலை வச்சு போடுற கணக்கும் அந்த கணக்கில் ஏதாவது சின்ன பிசகு வந்துவிட்டது என்றால் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறதும் அவங்களுடைய உலக வல்லரசு அப்படிங்கிற பதவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு கட்டத்தில் ஜியோனிசம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. இந்த ஜியோனிசம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து நமக்குன்னு தனி நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுடன் நிறைய யூதர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே பாலஸ்தீனமாக இருந்த அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்ததுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இடங்களுக்கு, சொல்லப்போனால் ஐரோப்பாவுக்கு, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நாட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் உதயமாகுது. அப்படி உதயமாகும்போது இங்கிருந்து போன, அதாவது இந்த பாலஸ்தீனத்திலிருந்து போன எத்தனை நபர்கள் வெளிநாடுகளில் தங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சத்திலிருந்து 80 லட்சம் மனிதர்கள், பாலஸ்தீனியர்கள் வேறு நாடுகளில் தங்கியிருந்தாங்கன்னா அகற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நக்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து மறுபடி மிடில் ஈஸ்ட்டு கூட சண்டை, அந்த மிடில் ஈஸ்ட் நட்பு நாடுகள் கூட சண்டை அப்படின்னு சொல்லி பல சண்டைகளையும் தவிடுபொடியாக்கி இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நிலைநிற்புக்காக, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய நிலைநிற்புக்காக அங்கே போராடிட்டு இருந்தாங்க. அவங்க போராடிட்டு இருக்கும்போது இது எங்கள் நாடு தான் அப்படிங்கிறத பாலஸ்தீனமும் பாலஸ்தீனத்திலேருந்து போன பல மனிதர்களும் பல நாடுகள், பல நாட்டு தூதரக அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வழியாக எங்களுக்கும் நீங்கள் அந்தஸ்து தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாடு கான்செப்ட் அப்படிங்கிறது வருது. ஒன்று பாலஸ்தீனம், இன்னொன்று இஸ்ரேல். பாலஸ்தீனத்துக்கு இந்தந்த பகுதிகள், இஸ்ரேலுக்கு இந்தந்த பகுதிகள் அப்படின்னு சொல்கிற 2 ஸ்டேட் பாலிசி. இந்த 2 ஸ்டேட் பாலிசியை மறுக்கிறது இஸ்ரேல். இது எங்களுடைய நாடாக தானே இருந்தது, இதையே நாங்கள் 2 ஸ்டேட் பாலிசிக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்குறாங்க. அடே, அது எங்களுடைய நாடாக இருந்தது, நீ வந்து ஆக்குப்பை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனிய மக்களும் இங்கேருந்து பாலஸ்தீனத்திலிருந்து போன மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தான் மிடில் ஈஸ்டில் இதுதான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த இஸ்ரேல் பிரச்சனை பெரிதாக பார்க்கப்பட்டது. அப்போ மிடில் ஈஸ்டில் இந்த பிரச்சனையை தாண்டி வேறு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு பார்த்தா முக்கியமான பிரச்சனை இது மட்டும்தான். இந்த இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை மிடில் ஈஸ்ட் நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நேற்று வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த எகிப்து திடீர்னு சவுத் ஆப்பிரிக்கா கூட ஜாயிண்ட் ஆகி நானும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, சொல்லப்போனால் இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வழக்கில் என்னையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி எகிப்து அறிவித்திருந்தார்கள். எகிப்தினுடைய இந்த அறிவிப்பு சாதாரண ஒரு அறிவிப்பாக நம்ம பார்க்கக்கூடாது. ராஃபா பக்கமாக இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு வராங்க. பல ஆயிரம் மனிதர்கள் ராஃபா பக்கம் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அந்த ராஃபா அடுத்ததாக இருக்கக்கூடியது எல்லைக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நாடு எகிப்து. அப்போ ராஃபா க்ராசிங் வழியாகத்தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் வந்து கொண்டு இருந்தன. அந்த ராஃபா க்ராசிங்கில் நிறைய ட்ரக் அப்படிங்கிறதுலாம் நின்றுட்டு இருக்குப்பா. கேட்டால் இஸ்ரேலினுடைய ராஃபா அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமாக மாறிட்டு இருக்கு. எனவே இந்த ட்ரக் எல்லாம் உள்ளே போக முடியாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கிடைக்க கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எகிப்து அவங்களுடைய பீரங்கிகளை கொண்டு எல்லையோரமாக நிப்பாட்டுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி தெரியும் அந்த பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள், இன்னைக்கு நாம காசா அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் பார்க்கிறோம். இதே மாதிரி பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் நக்பா அப்படின்னு சொல்லக்கூடியதன் சார்பாக பல நபர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இது ஒரு புது நக்பாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பவும் வெளியேற்றப்படுவார்கள். எனவே நம்முடைய நாட்டுக்குள் பாலஸ்தீனியர்கள் வர வேண்டாம், அது அவங்க நாடு, இல்லாட்டி அந்த பிரச்சனை அவங்களுடையது அப்படின்னு சொல்லி எகிப்தும் அவங்களுடைய பார்டரை க்ளோஸ் பண்ணாங்க. பீரங்கிகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக நாங்களும் காய் நகர்த்தலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எகிப்து அங்கே அறிவிப்பை சொல்லிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய நட்பை பற்றி கொஞ்சம் லென்ஸ் போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆமாம், ஆனால் பெரிய அளவில் அமெரிக்கா தேவையில்லை. இஸ்ரேலுக்கு பல நாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் விட இஸ்ரேலுக்கு நாங்கள் மட்டும் போதும், யூதர்கள் தான் இஸ்ரேலினுடைய சொந்தக்காரர்கள், யூதர்கள் பார்த்து கொள்வார்கள், எங்களுடைய கடவுள் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கை யூதர்களுக்கு எப்போவுமே இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவை அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கு தான் கூடுதலாக இஸ்ரேல் தேவைப்படுகிறது.
முதல் காரணம் மிடில் ஈஸ்ட் தான். மிடில் ஈஸ்ட்டை விட்டு இப்போ அமெரிக்காவினுடைய பார்வை ஆசிய நாடுகள் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியலை. நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இருக்குது, மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது. இந்த மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர், அதுதான் எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலக அரசியல் தெரிந்த எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன மல்டிபோலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாடு 2 நாடு இல்லாட்டி ஐநா சபை அப்படிங்கிற ஒரு சபை, அந்த சபையில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஒரு 5 பேர் 5 நாடுகள் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக ஒரு 195 நாடுகள் ஆமாசாமி போட்டுட்டு அதை அனுமதித்து அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் வேண்டாம். மல்டிபோலார் வேர்ல்டில் எல்லா நாடுகளுக்கும், அது எந்த கண்டமாக வேணாலும் இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்கும் சம உரிமை கொடுத்து அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய கேள்விக்கான பதில்கள், அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான மொத்த பிளானையும் உள்ளடக்கிய ஒரு உலகத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மல்டிபோலார் வேர்ல்டு. சிம்பிளாக இவ்வளோதான். இந்த மல்டிபோலார் வேர்ல்டை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் சொல்கிறாங்க. இந்தியா குளோபல் சவுத்தினுடைய லீடராக இப்போ நாங்கள் மாறிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட மல்டிபோலார் வேர்ல்டை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆப்பிரிக்க நாடுகளுடைய குரல் வெளியில் கேட்க வேண்டும். ஆப்பிரிக்க நாடு அடிமை நாடு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அடிமையானவர்கள் கிடையாது, அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இத்துடன் அதை முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பெரும் கோரிக்கை எல்லாமே வைத்தார்கள். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா எந்த அளவு ஆதரவு கொடுத்ததோ அதே அளவுக்கு ஆதரவு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இன்றைக்கி ரிப்பப்ளிக் ஆஃப் சாட்லேருந்து நைஜராக இருக்கட்டும், பர்கினோ ஃபாசோவாக இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற இராணுவத்தை துரத்தி அடித்திருக்கிறார்கள் என்றால் அது மல்டிபோலார் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்க விக்கி. இதெல்லாம் நியூஸில் அங்கங்கே வருதே அப்படின்னு பார்த்தா அந்தந்த நாட்டில் போய் நம்ம வாழ்ந்துருந்தால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது நமக்கு தலைப்புச் செய்தி. நம்ம வேறு நாட்டிலேருந்து அந்த நாட்டை பற்றியான செய்திகளை பார்க்கும்போது அது நமக்கு துணுக்கு செய்தி மட்டும்தான். அப்போ அந்த செய்திகள் மட்டும்தான் நமக்கு தெரியவில்லையே தவிர நடப்பது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உலகம் கட்டமைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்ந்து விட்டார்கள். அப்போ அமெரிக்கா உணர்ந்து விட்டார்கள்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து நம்ம போய் ஆசிய நாடுகள், ஏன்னா ஆசிய நாடுகள் தான் இப்போ பெரிய அளவில் இந்த மல்டிபோலார் வேர்ல்டுக்கான அடுத்த கட்ட நகர்வை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக சீனா வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறது தான். அப்போ சீனாவுக்கு எதிராக அவங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய டெக்னாலஜியாக இருக்கட்டும், உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு பதவியாக இருக்கட்டும், சீனா அடைந்து விடக்கூடாது என்றால் சீனா இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்தில் அமெரிக்கா நுழைய வேண்டும். அமெரிக்கா நுழைய வேண்டும் அப்படின்னா அமெரிக்கா இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்லாம் விட்டு அவங்க தனியாக வந்து இங்கே என்ன செய்யணும், ஆசிய நாடுகளுக்கு ஆதரவாக இல்லாட்டி அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். மிடில் ஈஸ்ட்டை விட்டு அவங்க வர்றது அப்படின்னா இவ்வளோ நாள் அவங்களுக்கு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு பதவி கிடைத்தது இந்த மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய ஆதிக்கம் இருந்ததுனால தான். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு நிறைய நாடுகளில் அமெரிக்காவினுடைய இராணுவ கேம்புகள் இருக்கும், இல்லாட்டி இராணுவ பேசஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஆர்மி பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த இராணுவ பேசஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ ஜெர்மனி எடுத்துக்கோங்க, ஜப்பான் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் நிரந்தரமாக அமெரிக்காவுக்கு இராணுவ பேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மிடில் ஈஸ்டில் பெரும் பிரச்சனையாக பார்க்கக்கூடிய இஸ்ரேல் பிரச்சனையில் இஸ்ரேலுக்குள்ளே அமெரிக்காவுக்கு பெர்மனண்ட் பேசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுவரையிலும் இல்லை. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, எங்களை நாங்களே பார்த்துக்கொள்வோம். அமெரிக்கா சொல்கிறாங்க உங்களால் மட்டும் உங்களை பார்த்துக்கொள்ள முடியாது, நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு சொல்லாமல் சொல்லி வைப்பதற்காக அமெரிக்காவும் என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன கேம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயுதங்களை ஷிப்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா. வெள்ளை மாளிகையிலேருந்துலாம் அறிவிப்பு வந்தது. ஏன் அந்த அறிவிப்பு வந்துச்சுன்னு பாருங்கள். இஸ்ரேல் நீ வீக்காக தான் இருக்க, நான் தான் உன்னை ஹெல்ப் பண்ண முடியும், நான் இல்லைனா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு ப்ராக்ஸி தேவைப்படுகிறது. அந்த ப்ராக்ஸி வேறு யாருமே இல்லை. எந்த நாடையும் ப்ராக்ஸி அமெரிக்காவால் யூஸ் பண்ண முடியாது. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடியது எல்லாமே அரபுலக நாடுகள். ஒரே ஒரு நாடு தனியாக நிற்கிறது என்றால் அது இஸ்ரேல் தான். அப்போ இஸ்ரேலை என்ன செஞ்சுக்கிறாங்க அமெரிக்கா, அவங்களுடைய இராணுவ நடவடிக்கைக்காகவும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்காகவும் ஒரு விதத்தில் அந்த யூதர்கள் இல்லாட்டி இஸ்ரேல் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொள்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் இஸ்ரேலும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பண உதவிகள், அவங்களுடைய மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. கிடைக்கிற உதவியை யார் வேண்டான்னு சொல்லுவா. அப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்க வேண்டும் என்றால் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடும் இஸ்ரேலினுடைய தேவையும் ரொம்ப அதிகம். அதனால தான் அமெரிக்கா இஸ்ரேலை ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய கைக்குள்ளேயே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்ன நடந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவுவோம், என்ன நடந்தாலும் சரி இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததற்கான எந்த விதமான அத்தாட்சியும் எங்ககிட்ட இல்லை இப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் முட்டு கொடுக்கக்கூடிய நாடு அமெரிக்கா தான். இது ஒரு ரீசன் தான். அடுத்த இன்னொரு ரீசன் இருக்குது. இஸ்ரேல் மற்றும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, யூதர்கள் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய அரசியலிருந்து அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தை வர அவங்க தான் தீர்மானிப்பார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு எலைட் குரூப் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான அந்த தோரணை இருக்கிறது என்றால் அதில் மெஜாரிட்டியான மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த யூதர்களை சார்ந்தவர்கள் தான்.
இது இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மூணாவதா இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன மூணாவதா இன்னொரு காரணம்? சீனா. சீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான நட்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சீனா என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலை ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைவதற்கான ஒரு நுழைவாயிலாக பார்க்கிறார்கள். அந்த நுழைவாயில் இஸ்ரேல் சரியாக செயல்பட்டு விட்டது, சீனாவும் இஸ்ரேலும் நண்பர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா சீனா இஸ்ரேல் அவங்க நட்புடன் அடுத்ததாக ஐரோப்பா அப்படின்னு சொல்லி போயிடலாம். நேரடியாக அப்படி ஒரு ரூட் அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ரூட்டை கிடைக்க விடாமல் செய்வது யாருடைய பொறுப்பு அப்படின்னா அமெரிக்காவினுடைய பொறுப்பு தான். சீனாவை உள்ளே நுழைய விடக்கூடாது. மிடில் ஈஸ்ட்டில் சீனா உள்ளே நுழையக்கூடாது. மிடில் ஈஸ்ட்டில் நான் தான் பெரிய அமைதியானவன் அப்படின்னு சொல்லி சீனா உள்ளே வந்து யாருக்கும் பஞ்சாயத்து நடத்திடக்கூடாது. மிடில் ஈஸ்ட்டையும் தாண்டி யூரோப்புக்கு சீனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது போயிடக்கூடாது. யூரோப்புக்கு சீனாவினுடைய ஆதிக்கம் போனது அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யாவும் யூரோப்புக்குள்ளே நுழைந்து விடுவார்கள். அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய பல நாள் பல வருட அந்த உழைப்பு அப்படிங்கிறது வீணாகிவிடும். இது எல்லாமே அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வில் இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாண்டடாக அமெரிக்கா செய்கிறதுக்கான இன்னொரு காரணம் அந்த பக்கமாக சீனா நுழைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஊர் அரசியல் எடுத்து பாருங்களேன். பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி திமுகவும் ஏடிஎம்கேயும் இல்லாட்டி வேறு ஏதாவது கட்சிகள் சொல்கிறாங்கன்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை அவங்களுடைய கண்ட்ரோலே வச்சுக்கிறதுக்கு தான். அதே மாதிரி இஸ்ரேலை அவங்களுடைய கண்ட்ரோலே வச்சுக்கிறதுக்காக சீனா உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, என்ன வேணாலும் உதவிகள் செய்வாங்க. அப்போ சீனா உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறத இப்போ இஸ்ரேலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் சீனா உள்ளே வந்துடுவாங்க, நீங்கள் எனக்கு உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாகவே ஹெல்ப்பை ரொம்ப வார்னிங் கொடுத்து கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல். இது அடுத்த ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு காரணம் இருக்குது. குளோபலாக நடந்துட்டு இருக்கிற மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். இந்த மல்டிபோலார் வேர்ல்டு ஏதோ அமெரிக்கா எதிர்ப்பதனால் மட்டும் அது வந்து விடாமல் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படியே மல்டிபோலார் வேர்ல்டு வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஐரோப்பா மற்றும் மிடில் ஈஸ்ட்டுக்கு கூட அமெரிக்காவினுடைய மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கான தலைமைத்துவம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலினுடைய அந்த ஒரு ஆதரவு யாருக்கு தேவை? அமெரிக்காவுக்கு தேவை. இவ்வளவு ரீசனுக்கு பின்னாடி தான் அமெரிக்கா உழைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேலை ரொம்ப பெரிய அளவில் சோதிக்காமல், இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுக்காம, எத்தனை மனிதர்கள் வேணாலும் நீ கொண்டு குவிச்சுக்கோ, ஆனால் நான் உன் பக்கம் வரமாட்டேன். ஆனால் அதே தவறுகளை ஈரான் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க மேலே பொருளாதார தடை போடுறது, அதே தவறை சிரியா செஞ்சுருந்தாங்கன்னா பொருளாதார தடை போடுறது, அதே தவறில் பாதி தவறை கூட ரஷ்யா செஞ்சுருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த நாடுகளையும் ரஷ்யாவுக்கு எதிராக திருப்புவது அப்படிங்கிற வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த தவறுகளில் 5 மடங்கு 10 மடங்கு கூடுதலான தவறுகளை செய்யக்கூடிய இஸ்ரேலை கண்டும் காணாமல் இருப்பதற்கான காரணங்கள் இவைகள் தான். அப்போது ஒரு நாடு நக்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் வழியாக ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டுக்கு நான் உனக்கு சப்போர்ட் தரேங்கிற சப்போர்ட்டை பேக்ரவுண்டாக கொடுத்து அந்த சப்போர்ட் எப்போதுமே இருக்கும், நீ அங்கே தைரியமாக போராடு அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுத்து பல நாடுகளையும் உங்களுக்கும் நான் நண்பன் தான் அவனுக்கும் நான் நண்பன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை வழியாக, இப்போ உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவை எடுத்துக்கோங்க, அமெரிக்கா போய் பேசுவாங்க. கத்தாரை போய் எடுத்துக்கோங்க, அமெரிக்கா போய் பேசுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளிடமும் யார் போய் பேசுவோம்? அமெரிக்கா பேசி கடைசி என்ன சொல்லுவாங்க, நம்ம தெரியும், அது அப்ரஹாம் அக்கௌண்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காலத்தில் நீ இஸ்ரேல் கூட சமாதானமாக போயிரு, நமக்கு இஸ்ரேல் தேவை, இஸ்ரேலுக்கு பலம் அதிகமாக இருக்குது, இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி ட்ரேட் அதிகமாக இருக்குது, இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நல்லா இருக்குது, இஸ்ரேல் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அரபுலக நாடுகளையும் இஸ்ரேலையும் நண்பர்களாக்கும் முயற்சியிலும் யார் ஈடுபட்டிருந்தார்கள்? இதே அமெரிக்கா ஈடுபட்டிருந்தது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் பிரச்சனையா என்று கேட்டால் ஆம். ஏன்னா இஸ்ரேலினுடைய அந்த பிடி அமெரிக்கா பக்கம் இருக்கும் வரை மட்டும்தான் மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவால் நிலைநிற்க முடியும். அமெரிக்காவினுடைய அரசியலை அவங்க நிலைநாட்ட முடியும். 2 பக்கமும் பிரச்சனை இருக்கணும், 2 பக்கமும் தீர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லணும். இதை தாண்டி வேறு காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ், இஸ்ரேலினுடைய ட்ரேட், இஸ்ரேலினுடைய டெக்னாலஜி, இதுதான் அடுத்த காரணங்களாக சொல்லலாம். ஸோ உலக அரசியலிருந்து உள்ளூர இருக்கக்கூடிய பிரச்சனை வர நம்ம இங்கே அலசி ஆராய்ந்து விட்டோம். அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அமெரிக்காவுக்கு இவ்வளவு தூரம் இஸ்ரேல் தேவைப்படுகிறது, அப்போ எவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவைப்படும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது நிறுத்துவதும் அது தொடர்வதும் அமெரிக்கா கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். பார்க்கலாம் உங்களுடைய புரிதலும் உங்களுடைய கருத்துக்களும் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.